வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம் 12th கெமிஸ்ட்ரி அதுவும் 11th லெசனை தான் பார்க்க போகிறோம். ஸோ 11th லெசனில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, ஸோ இதில் என்னென்ன புக் இன்சைட் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வீடியோ போத் ஃபார் 90+ வாங்கினாலும் சரி, இல்லை சென்டம் நீங்கள் படிக்க போகிறதா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எல்லாருமே மோஸ்ட்லி இந்த ஆர்கானிக் சாப்டர்ஸில் தான் மார்க்ஸ் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்தெந்த ரியாக்ஷன்ஸ்லாம் படிக்கணும், எந்தெந்த ரியாக்ஷன்ஸ்லாம் படிக்க தேவையில்லை லிட்ரலி அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ எதில் இருந்து ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க, எதெல்லாம் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக படித்து முடிச்சிடணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு என்னோட சேனலில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த லெசன் படித்தாலும் உங்களுக்கு செம்ம ஈஸியாக புரியும். ஸோ ஐ ஹோப் எல்லாரும் பார்த்துட்டு படிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தட் டெஃபினெட்லி உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக போயிடலாம். இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லடா. ஸோ இங்கே இருக்க பாட்டு எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நீ ரீடு கூட என்னை பொறுத்த வரைக்கும் நீ பண்ண தேவையில்ல. பிகாஸ் இதுலேருந்துலாம் பெருசாக வந்தது கிடையாது அண்ட் தேவைப்படாதுடா. ஸ்ட்ரக்சர் இது கூட உண்மையில இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு லெசன் நேமே வந்து ஆல்கஹால்ஸ் தானே. ஸோ ஆல்கஹால்ஸ், ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் தானே. ஸோ அதனால் ஒவ்வொன்றோட காம்பவுண்டோட ப்ரிப்பரேஷன், அப்புறம் அதோட கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதை தான் நீங்கள் படிக்கணும். ஃபிசிக்கல் கூட படிக்க தேவையில்ல, வெறும் கெமிக்கல் அண்ட் ப்ரிப்பரேஷன் படித்தா போதும். எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்லேருந்து தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃப்ரம் ஆல்கல் ஆலைட்ஸ், இது ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா, நம்ம இன்ஆர்கானிக் பேசிக்ஸில் நான் போட்டிருப்பேன், அதை வச்சு NA ப்ளஸ்ஸு, OHனா மைனஸு. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ்னால இந்த ஃபார்முலா வந்திருக்கு. ஆறுனா ஆல்வேஸ் 1 வரும்னு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு படிச்சிருங்க. ஃப்ரம் ஆல்கீன்ஸ், சேம் கான்செப்ட், ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ மொதல் 2 ரியாக்ஷன் நீங்கள் சும்மா பார்த்தாலே போகிறோம், அசால்ட்டாக படித்து முடிச்சிருங்க. கிரிக்னார்ட் ரீஜன் டெஃபினட்டாக படிக்கணும். ப்ரோ நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் மட்டும் பேஸாக வச்சு தான் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 ரியாக்ஷன் படிக்கணும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு எதுக்கு நீங்கள் ஃபார்மாலிட்டியேட் ஆட் பண்ணணும், எதுக்கு அசெட்டால்டிஹைட் ஆட் பண்ணணும், எதுக்கு அசிட்டோன் ஆட் பண்ணணுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன வருதுன்றதையும் கவனிங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் புரியும். இந்த இடத்துலயே அவங்க அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ லைனை கரெக்டாக படித்து படிங்க, டெஃபினட்டாக புரியும். ஆல்ரெடி நான் பேசிக்ஸ்லேயே உங்களுக்கு கிரிக்னார்ட் ரீஜன்னா என்னன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் படிக்க தேவையில்ல. இங்கே கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, அது தேவையில்லை. மேபி சென்டம் எடுக்கிறவங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, பட் 90+க்குலாம் தேவையே கிடையாது. ஹைட்ரோபரேஷன் இது நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பிகாஸ் இந்த அளவுக்கு பெரிய ரியாக்ஷன் கேட்க மாட்டாங்க. ஸோ 1, 2, 3 படிச்சிருக்கணும். அண்ட் 5th ரியாக்ஷனில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை படித்து முடிச்சிருங்க. அண்ட் இந்த லாஸ்ட் இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது பாருங்கள், 100 எடுக்க போகிறவங்க படிச்சிருங்க, 90+ தேவையில்லை, இது மேட்ரு. ஓகேவா? இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சிருங்க. கிளிசரால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சிருங்க. நான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாலே உங்களுக்கே தெரியணும், 90+ஆக இருந்தாலும் சரி, 100ஆக இருந்தாலும் சரி படிச்சிருக்கணும். அண்ட் லூகாஸ் டெஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட் ரெண்டுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், டைரக்ட் 5 மார்க்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எல்லாரும் ஈஸியாக படிச்சிருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் வீடியோவில் இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ரைட். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணுமான்னு கேட்டால் 1 வேர்ட்ஸ்க்கு 100 எடுக்கிறவங்க வேணால் பார்த்துக்கலாம், பட் 90+க்குலாம் தேவையில்லை. ரைட், ஓகே, இதெல்லாம் தேவையில்லப்பா. இந்த ஒரு ரியாக்ஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோ. அகெயின் இது என்னது, சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், தட்ஸ் இட், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்து இதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம்லாம் படிக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெக்கானிசம் படிக்க தேவையில்லை. நான் சொல்கிறது 100க்கே சொல்கிறேன். இது தேவையில்லை. பொங்கல், இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் எப்படி சப்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி எலிமினேஷன். மெக்கானிசம் தேவையில்லை. உங்களுக்கு 12th லெசனில் தான் மெக்கானிசம். 100 எடுக்கிறவங்க இந்த லைனை மட்டும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக ஏதாவது யூஸ் ஆகும். இந்த சாட்செஃப் ரூலுன்றதை நான் யார் பார்க்க சொல்லுவேன்னா, 100 எடுக்கிறவங்க பாருங்க. ஏன்னா இதை வந்து ஒரு டைம் கூட இந்த கொஸ்டின் கேட்டதில்லை, பட் அன்எக்ஸ்பெக்டடாக டஃபாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த சாட்செஃப் ரூலில் கேட்பாங்க. ஸோ அதனால் 100 எடுக்கிறவங்க இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. வேறஸ் 90+ நீங்கள் இது கூட படிக்க தேவையில்லை. ஆக்சிடேஷன் ஃபார்முலா என்னன்றதை பேசிக்ஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதை வச்சு நீங்கள் எழுதிடுங்க. இதில் இருக்கக்கூடிய ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் சொல்லியிருக்கேன், பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும். பிரைமரினா ஆல்டிஹைட், செகண்டரினா கீட்டோன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்ல பேசிக்ஸ் வீடியோவில், அதுதான். ஃபைனலாக எல்லாமே ஆசிட்ல முடியும். ஸ்வான் ஆக்சிடேஷன் கண்டிப்பாக 90+, 100+, ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க.
பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் கண்டிப்பாக பார்க்கணும் ரெண்டு பேருமே. கேட்டலிட்டிக் டீஹைட்ரோஜனேஷன் வந்து பேசிக்காக இருக்கும். ஸோ 90+ வாங்குறவங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அந்த அளவுக்கு படிக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லலை, பட் ஸ்டில் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் சிம்பிள். நான் சொல்றேன் திருப்பி திருப்பி அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே எழுதிருங்க. எஸ்டரிஃபிகேஷன் இதை வச்சு தான் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால்னு கொடுத்துருக்காங்களே ப்ரோ, இது படிக்கணுமானா இதுவும் நீ படிக்கணும், இதுவும் படிக்கணும். நான் சொல்றது போத் 90+ அண்ட் 100+ஏ சொல்றேன். அடுத்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், இதுல இதை நீ படிச்சிருக்கணும். அண்ட் இதுல இந்த செகண்ட் ரியாக்ஷன் இருக்கு பார், இது மேல இருக்கக்கூடிய 3 ரியாக்ஷனுமே படிச்சு முடிச்சிரு. பட் இந்த ரியாக்ஷன் படிக்கிறதுக்கு உனக்கு டஃபா இருக்கும். அதனால சிம்பிளா என்ன சொல்றேன்னா, இதை பார்த்துட்டு டைரக்டா இந்த ஃபைனல் ப்ராடக்டை படிச்சுக்கோ. நடுவில் இருக்க இந்த இன்டர்மீடியட் ஸ்டெப் வேணாம். தேர்டு உள்ளது கண்டிப்பா பாரு, டெஃபினட்டா கேட்க சான்சஸ் இருக்கு. இது ப்ரோ, இதை நீ வந்து 90+ இருந்தாலும் சரி 100+ இருந்தாலும் சரி இதை படிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா இதை நீங்க பார்த்தா உங்களுக்கே புரியணும் என்னதுன்றது. பாரு, என்னது CHOவா மாத்துறாங்க, அப்ப ஆல்டிஹைடு. ஸோ பிரைமரி ஆல்கஹால் கரெக்ட் தானே, பிரைமரி ஆல்கஹால். அதே மாதிரி இந்த CH2 வச்ச CHOவா மாத்துறாங்க. நீ ஜஸ்ட் பாரு, உனக்கே புரியும், அவ்வளவுதான். ஆனா இதை நான் 90+ம் சரி 100+ம் சரி நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் அந்த அளவுக்கு ஈஸி. இது சுத்தமா படிக்க தேவையில்ல. இது கண்டிப்பா படிக்கணும். நைட்ரேஷன் டெஃபினட்டா படிச்சாகணும். டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் டெஃபினட்டா கண்டிப்பாக படித்து விட வேண்டிய ஒரு கொஸ்டின். இதை நான் சொல்றது 90+ 80+ வாங்குறவங்க கூட படிக்கணும். அந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். இது படிக்கணுமா ப்ரோ? இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இந்த பாயிண்ட் நான் சொல்றது டீஹைட்ரேஷன் அண்ட் நைட்ரேஷன் ரியாக்ஷன் தான் படிக்கணும். நான் அதுக்கடுத்து இது தேவையில்லை. ஆனா இந்த யூசர்ஸ் யாரை படிக்கணும்னு சொல்லிடுறேன். 90+ வாங்குறவங்க இந்த யூசர்ஸ் எதுவும் படிக்க தேவையில்லை. பட் இதோட 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க. 100 எடுக்கிறவங்களும் சொல்ற ஒரே பாயிண்ட் என்னதுன்னா, நீங்க இதுல இருக்கக்கூடிய யூசர்ஸை படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்ஸ்டெட் இந்த லைன்ல இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸ், அதாவது அவங்க ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதாவது கொடுத்துருப்பாங்களே, லைக் இந்த எத்திலைன் கிளைக்கால், இந்த மாதிரி 1 வேர்ட்ஸ் வருது இப்போ. ஸோ அதனால நீ என்ன பண்ணா, ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோ. 1 வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரீட் பண்ணி வச்சுக்கோ. தவிர்த்து நீ வந்து இதை உட்காந்து தியரி மாதிரி மனப்பாடம் பண்ணாத. 1 வேர்ட்ஸ்க்கு மட்டும் படி, தியரிக்கு வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக சாய்ஸ்லேயே விட்டுக்கலாம். ப்ரோ இதெல்லாம் தேவையில்லடா. பட் இந்த ஃபைனல் ரிசல்ட் போத் 90+ அண்ட் 100+ பார்த்துக்கோங்க. என்னதுன்றதை பாருங்க. அசிடிட்டி. ஸோ அசிடிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கு? ஆப்வியஸ்லி பெருசாக இருக்கு. ஸோ பிரைமரி ஆல்கஹாலுக்கு அது பயங்கரமாக இருக்கு அர்த்தம். ஓகேவா? ரைட்டு. இதெல்லாம் படிக்கணுமா? இந்த 2 அது தேவையில்ல, இது தேவையில்ல. ப்ரோ இதில் இருக்க வேல்யூ இம்பார்ட்டன்ட்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு டஃப்பான வேல்யூஸ் கேட்க மாட்டாங்க. இதுதான் மேட்ரு. ஃபைனலி ஃபினால்ஸ் வந்தாச்சு. இது முடிச்சதுக்கப்புறமா நமக்கு எஸ்டர்ஸ் இருக்கு. அது எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஃபினால்ஸ் எப்படி படிக்கணும்னா, இந்த இடத்துல இந்த டயக்ராம் ஏதாவது படிக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே நீங்கள் இதில் எதுவுமே படிக்க தேவையில்ல. ஆனால் ஃபினால்னா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி கிரெசால் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார், இதை பார்த்துக்கோ. இந்த 2 மட்டும் பார்த்துக்கோ. வெறும் OH தான் ஃபினால், வெறும் CH3 தான் தொலுவின். பட் இந்த 2மே இருந்துச்சுன்னா அது கிரெசால். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. OMP இந்த 3மே என்னதுன்னு நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். என்னது? ஆர்த்தோமெட்டா பேரா. சூப்பர். அந்த நேமு இந்த 2 மட்டும் படி. அதாவது இங்க 2 கொடுத்துருக்கேன் பார், ஃபினாலும் கிரெசாலும். அவ்வளோதான், வேற எதுவும் படிக்க தேவையில்ல. கீழே வந்துட்டேன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினால், டெஃபினெட்லி ப்ரிப்பரேஷன் எல்லாமே படிச்சிருக்கணும். கண்டிப்பா டவுஸ் ப்ராசஸ் 90+ 100+, பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் 90+ 100+, அனிலின் 90+ 100+. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. நீங்கள் 11th லெசன் படிச்சிட்டிங்கனாலே 12th and 13th இன்னும் ஈஸியாக மாறிடும். பிகாஸ் அந்த அளவுக்கு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் 11th லெசன் ரியாக்ஷனை பேஸ் பண்ணியே வரும். அதுக்காக தான். ஸோ இந்த அனில் லைன் கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் கியூமின் இதை நான் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த அளவுக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். இதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ யாரும் இதை வந்து மறந்துடாதீங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணுமான்னு கேட்டால் படிக்க தேவை இல்லை. ஓகேவா? சரி ப்ரோ, அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ப்ரோ பண்ணுறது தானே இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஓகே நண்பா. ஸோ இங்கே ரியாக்ஷன் வித் ஜிங்க் டஸ்ட்.
ஸோ இந்த ரியாக்ஷன் 90 ப்ளஸ் 100 ப்ளஸ் யாருனாலும் படிக்கணும். ப்ரோ இந்த ரியாக்ஷன் கூடயா படிக்கணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ்ரா. 11th ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் 12th கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ரியாக்ஷன் வித் அமோனியா டெஃபினட்டாக படிக்கணும். 90 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, 100 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி. ஃபார்மேஷன் ஆஃப் ஈஸ்டர்ஸ். ஸோ ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன், நேமிங் ரியாக்ஷன்றது யாருனாலும் விடக்கூடாதுரா. ஸோ டெஃபினட்டாக படிங்க. பட் இதில் நான் ரெண்டும் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று படிங்க. பிகாஸ் அவங்க நேமிங் ரியாக்ஷன் கேட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் எழுத சொல்லுவாங்களே தவிர்த்து நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்களை கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மேலே பார்த்தது நம்ம எஸ்டர்ஸ், ரைட்? சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். கீழே பார்க்க போகிறது ஈத்தர்ஸ். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு தெரியுதுல? குரூப் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ இது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்லாம் வந்து நான் வந்து 100 வாங்குறவங்க பார்த்தா போதும், 90 ப்ளஸ் வாங்குறவங்க பார்க்க தேவையில்லை. ஓகேவா? ரைட்டு, சூப்பர். இங்கே ஒரு புது காம்பவுண்ட் கிரியேட் ஆகுது, பார்த்துக்கோங்க. ஹெக்ஸனால் தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ் மட்டும் 100 ப்ளஸ் வாங்குறவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நைட்ரோசேஷன் டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க. நான் ரெண்டு பேரையும் சொல்கிறேன், 90 and 100. நைட்ரேஷன். ப்ரோ நைட்ரோசேஷனுக்கும் நைட்ரேஷனுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னா, இங்கே HNO2வா, இங்கே HNO3 கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ரெண்டுமே ஆட் பண்ணுவாங்க. இதான் மேட்ரு. ஓ சாரி, மாற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி இது நைட்ரிக் ஆசிட், இது HNO2. ஓகே, நைட்ரஸ் ஆசிட், இது நைட்ரிக் ஆசிட். ஸோ ஃபார்முலாஸ் எப்படி வரும்ன்றதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து நிதானமாக படிங்க. ஏன்னா ஈவன் நானே 12th முடிச்சு 3 மாதம் தான் ஆக போகுது. பட் அதுக்குள்ளே எனக்கே இந்த அளவுக்கு மறக்குது. பட் நீங்கள் நினச்சி பாருங்க, அதனால் சொல்கிறேன். பை த வே நான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டேன். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரியில் மிஸ்டேக் பண்ணேன்னா ஐம் சாரி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சல்ஃபோனேஷன் ஜஸ்ட் இந்த என்ன சொல்லுவீங்க, ரியாக்டன், அப்புறம் இந்த ஒர்க்கு பாருங்க, ப்ராடக்ட்டு. ஜென்ரலாக உங்களுக்கு என்ன தெரியும்னா, சல்ஃபோனிக் ஆசிடு ஃபார்முலா என்னன்றது தெரியணும். மிச்சப்படி உங்களுக்கு ஓ பொசிஷன் என்ன, பி பொசிஷன் என்னென்னலாம் பார்க்க தேவையில்ல. சல்ஃபோனிக் ஆசிட் ஃபார்முலா என்ன, ஒரு OH குரூப் இருக்கணும், இன்னொன்று SO3H குரூப் இருக்கணும். அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோ தான் போதும். ஹாலஜனேஷன் டெஃபினட்டாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதனால் டெஃபினட்டாக 2 செட் ஆஃப் பீப்புளும் படிங்க. கால்ஸ் டெஃபினட்டாக படிக்கணும். ப்ரோ இந்த ரியாக்ஷன் படிக்கணுமான்னு சொல்லவே இல்லையே. இந்த ஃபீனால், ஓ ப்ரோமோ ஃபீனால், பி ப்ரோமோ ஃபீனால் படிக்க தேவையில்லை. நான் சொல்கிறது 100 ப்ளஸ் அண்ட் 90 ப்ளஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து தான். கால்ஸ் ஸ்கீம் அண்ட் ரியாக்ஷன் டெஃபினட்டாக 2 செட் ஆஃப் பீப்புளும் படிக்கணும். ரீமென்டைமெண்ட் ரியாக்ஷன் 2 செட் ஆஃப் பீப்புளும் படிக்கணும். டாலின் ரியாக்ஷன் 2 செட் ஆஃப் பீப்புளும் படிக்கணும். கப்ளிங் ரியாக்ஷன் 2 செட் ஆஃப் பீப்புளும் படிக்கணும். டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால்ஸ் டெஃபினட்டாக 2 செட் ஆஃப் பீப்புளும் படிக்கணும். பிகாஸ் ஏன் 90 ப்ளஸ் இருக்கிறவங்களும் இந்த கொஷினை படிக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆர்கானிக்கில் ரியாக்ஷன்ஸ் கேட்டால் டஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தியரி கொஷின்ஸ் கேட்குறதுனா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியாக்ஷன்ஸ் ஈஸியாக, தியரி ஈஸியான்னு கேட்டால் தியரி தான் நிறைய பேருக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸை விட்டுறாதீங்க. ஆர்கானிக்கில் வந்து தான் படிச்சிருங்க. ப்ரோ யூசஸ் ஆஃப் ஃபீனால் சேம் லாஜிக் தான். யூசஸை தியரி மாதிரி படிக்காமல் 1 வேர்ட்ஸ்க்காக படிங்க, அவ்வளோதான். ரைட் ப்ரோ, இந்த எவாலுவேட் யுவர் செல்ஃப்லாம் அங்கங்கே வருதே, படிக்கணுமான்னு கேட்டால் 12th ஒரே ஒரு எவாலுவேட் யுவர் செல்ஃப் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அது எனக்கு எக்ஸாக்டாக எந்த லெசன்றது ஞாபகம் வரல. பட் நான் வரும்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். பட் இந்த மிட்டர்முக்கு இல்லை. அந்த ஒரு எவாலுவேட் யுவர் செல்ஃபை தவிர்த்து மிச்ச எல்லா எவாலுவேட் யுவர் செல்ஃபும் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓகேவா? உங்கள் பப்ளிக்கு அந்த அளவுக்கு டஃபாலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாமோட எழுதுறீங்க? இட்ஸ் ஜஸ்ட் அ பப்ளிக்கில் 12th போர்ட்ஸ் தானே. ஸோ அதனால் கவலையே படாமல் போங்க. ஈத்தர்ஸ் இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை, கிளாசிஃபிகேஷன்லாம் தேவையில்லை, ஃபங்க்ஷனல் குரூப், IUPAC சிஸ்டம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எவாலுவேட் யுவர் செல்ஃப் நான் சொன்னேன். ப்ரிப்பரேஷன் தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டன்ட், படிச்சிருங்க. ப்ரோ வாட் அபவுட் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிட்டேன் இந்த லெசனில் எந்த மெக்கானிசமும் படிக்க தேவையில்லை. உங்களுக்கு 12th லெசனில் மெக்கானிசம் வரும், 2 மெக்கானிசம். ஸோ அந்த 2 மெக்கானிசம் மட்டும் படித்தா போதும். கூட ஒரு எக்ஸ்ட்ரா மெக்கானிசம் வரும், அது சென்டம் எடுக்கிறவங்க வேணால் பார்த்துக்கலாம். சரி, வில்லியம்ஸ் சிந்தசிஸ் 90 ப்ளஸ் 100 ப்ளஸ் ரெண்டு பேரும் படிக்கணும். மெக்கானிசம் தேவையில்லை, இந்த ரியாக்ஷன் மட்டும் படிச்சிருங்க. ரைட்டா? அப்புறம் எவாலுவேட் யுவர் செல்ஃப் இதெல்லாம் தேவையில்லை. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தேவையில்லை.
அப்படியே வாங்க ப்ரோ. இந்த ரியாக்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. 90+ சொல்ல மாட்டேன், பட் 100+ பார்த்துக்கோங்க. அடுத்து ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், ஸோ மச் இம்பார்ட்டன்ட். 90+ இருந்தாலும் சரி, 100+ இருந்தாலும் சரி, இந்த கொஷின் டெஃபினட்டாக படிக்கணும். அண்ட் சம் ஆஃப் த ரியாக்ஷன் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வருஷம் பப்ளிக்கில் நிறைய பேர் டஃப்பாக ஃபீல் பண்ணது இந்த கொஷின் தான். ஈவன் நானே இந்த கொஷின் படிக்கலை. சரி, ஓகே, இந்த கொஷின் நிறைய பேர் படிக்கலல்ல, அப்போ இந்த வருஷம் பப்ளிக் டஃப்பாக கேட்டிருக்காங்கன்னு தானே எல்லாம் நினைப்பீங்க. இந்த கொஷினை நல்லா கவனிச்சு பாருங்க. இதுதான் வந்து மெயின் ப்ராடக்ட், மெயின் ரியாக்டன்ட். இந்த ரியாக்டன்ட்டை வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுங்க ரீஜன்ஸ் கிரியேட் பண்ணால் இந்த மாதிரி 4 ப்ராடக்ட் கிடைக்குதுடா. இந்த 4 ப்ராடக்ட்டும் எழுதுறது டஃப்பாக இல்லை ஈஸியாக நீயா பாரு. இங்கே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தோன்னா எங்கெல்லாம் வச்சிருக்கோம் அங்கெல்லாம் சிஎல் போடணும். இதுதான் மேட்ரு. இது ஒரு மார்க்கு. இதை ஒன்று கேட்டு வச்சிருக்கான். அதே இங்கே பார், CS3 CS2, ஓகேவா? சிஎல் போட்டால் போதும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அதே இங்கே என்ன பண்ணும், CS3 CS2 OH. இந்த மூணாவது இந்த சைடு ரியாக்டன்ட். நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டாலே என்ன அர்த்தம், வாட்டரை ரிமூவ் பண்ணுறோம் அர்த்தம்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டா இப்படி எழுதலாம். இதுதான் OH வந்திருக்கு. இந்த இடத்துல சிஎல் வந்திருக்கு. இப்போ இந்த லாஸ்டாவது டஃப்பாக இருக்குமான்னு பார்த்தா இங்கே பாரு, CS3 CS2 CL அதே தான். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல CS3 CS2 CH3 CH2 ஒரு CS3, பட் மிச்சம் இந்த இடத்துல இருக்கு பத்தியா, இது CWO வந்திருக்கு. ஐ திங்க் 3 தான் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் இது கேட்கலன்னு நினைக்கிறேன். பட் இந்த 3 ரியாக்ஷன் சிம்பிள் தானே, இந்த ரியாக்ஷன்ஸ் கேட்டு வச்சிருந்தாங்க. ஸோ த ஃபேக்ட் இஸ் ஈஸியான ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க, பட் நாம யாருமே படிச்சிருக்க கூடாது. திஸ் இஸ் கால் ஓவர்லுக்ட், அண்ட் ஓவர்லுக்டு கொஷின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இதை தான் நான் இந்த வருஷம் பப்ளிக்கில் பேட்டர்னில் நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ நிறைய பேருக்கு, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கேட்பாங்கன்றது ரெஃபரன்ஸ் இல்லை. ஸோ ஐ ஹோப் அவங்க எல்லாருக்கும் சீக்கிரம் இதெல்லாம் தெரியும்னு நம்புகிறேன். ஹாலஜனேஷன், நைட்ரேஷன், ஃப்ரீடல் கிராஃப் ரியாக்ஷன்ஸ், இதில் இந்த மொதல் 2 ரியாக்ஷன் சென்டம் எடுக்கிறவங்க ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாலாம் படிக்க சொல்ல மாட்டேன், என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்க. 90+ பார்க்கவே தேவையில்ல. இந்த ஃப்ரீடல் கிராஃப் ரியாக்ஷன் மட்டும் 90+ இருந்தாலும் சரி, 100+ இருந்தாலும் சரி பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர், யூசஸ் ஆஃப் அனிசோல், ரெண்டுமே 1 வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் ப்ரோ. அப்போ புக் பேக் கொஷின்ஸில் நான் உங்களுக்கு ஓவர்லுக்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஷின் கொடுத்துருப்பேன். அதில் 2 கொஷினை மட்டும் படித்தா போகிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய இங்கே எவ்வளோ கொஷின் இருக்கு, 1லேருந்து கிட்டத்தட்ட 25 கொஷினில் வெறும் ஒரு 3 இல்லை 4 ரியாக்ஷனை மட்டும்தான் உங்களுக்கு ஓவர்லுக்டாக கொஷின் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க புக் பேக்கில். புக் இன்சைடில் இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்தேன் பார்த்தீங்களா, இவ்வளோ கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ் எல்லாம் பியூராக உட்காந்து சூப்பராக படிச்சிருங்க. நான் சொல்கிறது, பப்ளிக்கு படிங்க, ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு படிக்கணும்னு படிக்காதீங்க. பப்ளிக்கு படிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு உங்களால் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்குள்ளே முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உட்காந்து வீட்டில் செல்ஃப் ஸ்டடி 3 hours கண்டிப்பாக பண்ணுங்க நண்பா. பிகாஸ் நான் திருப்பி சொல்கிறது ஒரே விஷயந்தான், நாம் மார்க் எடுக்கணும்னா நாம் தான் படிக்க முடியும். மற்றவங்க என்ன ஹெல்ப் பண்ணாலுமே நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு உண்மையான விஷயத்த பண்ணால் டெஃபினட்டாக முடியும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணனா உனக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இதுதான் எல்லா டாப்பரோட சீக்ரெட். ஏன்னா எந்த டாப்பரும் எந்த யூடியூப் சேனல்ஸையும் நம்பி கிடையாது. பியூர்லி அவங்க நம்பிக்கையை முதல்ல அவங்க மேலே வைப்பாங்க. பிகாஸ் அதுதான் சக்ஸஸோட சீக்ரெட். ஸோ ரியாலிட்டி என்னன்றதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். பட் அந்த ரியாலிட்டி வெளியே வரணும்னா நீங்கள் எல்லாருமே இந்த ரியாலிட்டியை ப்ரூவ் பண்ணி மார்க் எடுத்து காட்டணும். அதை இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லேருந்தே சூப்பராக பண்ணுங்க நண்பா. ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் நீ உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா நீ உண்மையாகவே பப்ளிக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேட்டடாக படிக்கணும்னு இருக்கிற. ஓகேவா? லெட்ஸ் ஹோப் இந்த வீடியோவை முழுசாக பார்க்காதவங்களும் அதே மோட்டிவேட்டில் இருந்து படிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சொல்கிறத சொல்லிட்டேன் நண்பா, இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் 12th நண்பா.